அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. பிரீத்தி எக்ஸ்ப்ரோ மிக்ஸி ஆரஞ்சர் போயிடுச்சு, அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ மிக்ஸி ஆன் பண்ணி பார்க்கோம். சவுண்டு லோடு போக மாட்டேக்கு. இப்போ இதை கழட்டணும். பின்னாடி எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ மேலே உள்ள இந்த கப்ளர் கழட்டுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கப்ளர் கழட்டியாச்சு. அடுத்து அந்த டாப்பை கழட்டிட்டு அதில் கொடுத்துருக்க கனெக்ஷனை அப்படி எடுத்து விட்டுருவோம். விட்டுட்டு அந்த டாப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த கீழே உள்ள டோரையும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ அந்த 3 போல்ட்டையும் கழட்டணும். அதுக்கு முன்னாடி கார்பனை தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். 2 கார்பனையும் தனியாக எடுத்துகிட்டு அடுத்து இந்த 3 போல்ட்டையும் காட்டணும். அதுக்கு 12-13 ஸ்பானர் வச்சு இந்த 3 போல்ட்டையும் லூஸ் பண்ணோம்னா அந்த மோட்ரு தனியாக கலரும். அந்த போல்ட்டை தனியாக எடுத்துகிட்டு அந்த மோட்ரு தனியாக எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இந்த கம்பியை ஓரமாக வச்சுட்டு அடுத்தாப்பில் இந்த கூலிங் ஃபேனை கழட்டணும். அதுக்கு அந்த சாஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படி கழட்டினோம்னா கழண்டுறோம். கழட்டி எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் இந்த மோட்டர் வைக்கிறதுக்கு ஒரு ஒயர் டயர் எடுத்து வச்சு அடுத்து அந்த கார்பன் ஹோல்டரை கழட்டணும். அதை கழட்டினா தான் மோட்டரை கழட்ட முடியும். அந்த கார்பன் ஹோல்டரில் உள்ள 2 ஸ்க்ரூவையும் ஆப்போசிட்டில் உள்ள 2 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போ அந்த ஹோல்டரை தனியாக எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் அதில் உள்ள போல்ட்டை கழட்டணும். அதுக்கு 8-9 பவுல் ஸ்பானர் எடுத்து அப்படி கழட்டிக்கிடுவோம். இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடும் கழட்டிட்டு அந்த போல்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ மோட்டரை திருப்பி வச்சு இந்த மேலே உள்ள அந்த டோரை கழட்டணும். அதுக்கு சுற்றியில் வச்சு தட்டாமல் அப்படியே பில்லர் வச்சு கழட்டுதோம். 3 கால பில்லர் நம்மகிட்ட இருக்குது. அதனால் அந்த பில்லர் வச்சு கரெக்டாக அதில் மாட்டி அந்த போல்ட்டு ரைட் வச்சோம்னா அந்த மேலே உள்ள டோர் தனியாக வந்துடும். அடுத்தாப்பில் இப்போ அந்த ஃபீல்டு கையில் சுற்றியில் வச்சு தட்டினோம்னா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு கையில் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தாப்பில் இந்த இன்னொரு டோரையும் அதே மாதிரி கழட்டணும். அதுக்கு சின்ன பில்லரு எடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு கழட்டின மாதிரியே இதுலேயும் அந்த பில்லரை வச்சு கரெக்டாக டைட் வச்சோம்னா கலண்டுரும். கழட்டி எடுத்தாச்சு. இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் உள்ள பேரிங்கு ஆரம்பிச்சரு அந்த கார்பன் ப்ரெஸ் எல்லாம் வாங்கணும். அதை கடையில் போய் இந்த சைஸு காமிச்சு வாங்கியாச்சு. பிரீத்தி எக்ஸ்ப்ரோன்னு இந்த பாக்ஸில் இருக்கும். அந்த ஆரம்பிச்சரு கார்பனு பேரிங்கு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இதை அப்படியே எப்படி இருந்துச்சு அப்படி மாட்டணும். ஃபஸ்ட்டு பேரிங்கு கீழே உள்ள பேரிங்கு 6000 பேரிங்கு கரெக்டாக கீழே வச்சு அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பைப்பு வச்சு சுற்றியில் வச்சு தட்டினோம்னா செட் ஆயிரும். அதில் இருக்க மாதிரியே கரெக்டாக மாட்டணும். அடுத்தாப்பில் மேலே உள்ள பேரிங்கை இந்த டோரில் மாட்டி அதில் ஒரு சர்க்கிளிப் பிளேயர் போட்டிருப்பாங்க. அந்த பிளேயரை வச்சு சர்க்கிளிப்பை மாட்டணும். அப்போ தான் அந்த பேரிங்கு கீழே நிற்க வராது. அதில் சர்க்கிளிப்பை போட்டு கரெக்டாக மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு அடுத்தாப்பில் அந்த டோரை பேக் டோரை மாட்டுதோம். மாட்டி பைப் வச்சு தட்டினோம்னா அந்த டோரு பேக் டோரு செட் ஆயிரும். அடுத்தாப்பில் அதில் ஃபீல்டு கையில் வச்சு ஒயரை உள்ளோடி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு கரெக்டாக செட் ஆகாத மாதிரி வச்சுட்டு அடுத்து இந்த மேலே உள்ள டோரை வச்சு அதையும் ஒரு பைப்பு வச்சு சுற்றியில் வச்சு தட்டணும். அதுக்கு முன்னாடி ஒரு டயர் வச்சு அதில் இந்த மோட்ரு வச்சுட்டு அடுத்தாப்பில் அந்த பைப்பை வச்சு சுற்றியில் தட்டி உள்ளே இறக்கிக்கிடுவோம். இறக்கிட்டு அந்த பின்னாடி திருப்பி 2 போல்ட்டையும் போட்டு டைட் வைக்கணும். அந்த குழல் ஸ்பானர் வச்சு ஃபுல்லாக 2 சைடும் டைட் வச்சுக்கிடுவோம். கை டைட் வச்சுட்டு அடுத்தாப்பில் ஸ்பானருக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். டைட் வச்சுட்டு ஆரம்பிச்சரு சுற்றுதான்னு பார்க்கணும். ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்க்கணும். பிடிப்பு இருந்துச்சுன்னா லைட்டாக சுற்றியில் வச்சு அப்படி இப்படி தட்டி விட்டுக்கிறணும். சைடில் தட்டி விட்டு சுற்றி பார்க்கும். ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ அந்த பின்னாடி கூலிங் பண்ண டைட் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அடுத்தாப்பில்
அந்த கார்பன் ஹோல்டரை 2 சைடும் மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். 2 சைடும் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அடுத்தாப்புல கார்பனை மாட்டணும். 2 சைடும் கார்பன் ப்ரெஸ்ஸை மாட்டிக்கிடுவோம். மாட்டி இப்போது செக் பண்ணி பார்க்கணும் ஓடுதான்னு. ப்ளக்கை மாட்டி செக் பண்ணி பார்ப்போம். லைட்டாக சுற்றுது சீரியஸில். இப்போ மெயினில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு ஒரு ஒயரை அந்த பிளாக் கலர் ஒயரில் கொடுத்துட்டு அடுத்தாப்புல கட்டிங் பிளேட் வச்சு பிடிச்சிக்கிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா ரன்னிங் ஆகுது. ஆர்மேச்சர் மாற்றியாச்சு. இப்போ எப்படி கட்டணுமோ அதே மாதிரி அந்த கம்பியில் வச்சு மாட்டணும். கம்பியில் கீழோடி வச்சு அந்த 3 போல்ட்டையும் போட்டு ஃபஸ்ட்டு கைட்டு டைட் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக ஸ்பானர் வச்சு டைட் வைக்கணும். ஃபுல்லாக சுற்றி டைட் வச்சுட்டு அடுத்தாப்புல இந்த பேக் டோர் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதை பேக் டோர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மோட்டரை தூக்கி வைக்கணும். வச்சுட்டு ஒயர் எல்லாத்தையும் வெளியே தனியாக எடுத்து கொடுக்குறோம். விட்டுட்டு இப்போ அதில் மேலே உள்ள ரப்பரை அந்த மோட்டர் ரப்பரை வச்சுட்டு இந்த மேலே உள்ள கூடு செட் ஆகுதான்னு பார்ப்போம். கரெக்டாக சுவிட்ச் எந்த வசம் வருதுன்னு பார்த்து அந்த வசம் கரெக்டாக அந்த ஒயர் கனெக்ஷனை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த எர்த்து ஒயரை மோட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல ஒயர் கனெக்ஷனு அந்த மோட்டர் லீடு சுவிட்ச் லீடு எல்லாத்தையும் கரெக்டாக எப்படி கொடுத்துருந்துச்சோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே உள்ள டோரை தூக்கி மாட்டணும். இப்போ சுவிட்சில் இந்த 2 ஒயரையும் கிளிப்பு கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு இப்போ டோரை தூக்கி கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்ப்போம் மோட்டர் ரன்னிங் ஆகுதானே. நல்லா சுற்றுது. இப்போ அந்த கப்ளரை தூக்கி ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு அடுத்து திருப்பி வச்சு பேக் டோரில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டு நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி தான் பிரீத்தி எக்ஸ்ப்ரோவில் ஆர்மேச்சரு பேரிங்கு கார்பன் எல்லாத்தையும் மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.